அடுத்து பார்க்க போகிற பாரதிதாசன் கவிதை ஆண் குழந்தை தாலாட்டு. பாரதிதாசன் தன்னுடைய கவிதை சிந்தனையை பதிக்காத களங்களே கிடையாது. எல்லா களங்களிலும் தன்னுடைய கவிதை சிந்தனையை வெளிக்காட்டியுள்ளார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆண் குழந்தை தாலாட்டு. ஆண் குழந்தை தாலாட்டு பகுதியிலேயே ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும், அதனை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, அவனை எப்படி இந்த சமூகம் பார்க்கிறது என்பதை மிக அழகாக தன்னுடைய கவிதை வழியிலே எடுத்து காட்டியுள்ளார். ஆண் குழந்தை தாலாட்டு. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ காராரும் வானத்தில் காணும் முழு நிலவே. வானத்தில் காணக்கூடிய முழு நிலவான ஆண்மகனே அப்படிங்கிறார். நீராறும் தன் கடலில் கண்டெடுத்த நித்திலமே. அதாவது இந்த கடல் பகுதியிலேயே நீர்களெல்லாம் சூழ்ந்த இந்த பகுதியிலே கண்டெடுத்த நித்தியமானவனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆசை தவிர்க்க வந்த ஆணழகே சித்திரமே அப்படிங்கிறார். அதாவது ஆசைகளையெல்லாம் தவிர்த்தவனாக விளங்கக்கூடியவன் இந்த ஆண்மகன். அப்படிப்பட்ட அந்த ஆண்மகன் அழகானவன் அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்கிறாரு. ஓசை அளித்து மலர் உண்ணுகின்ற தேன் வண்டே அப்படிங்கிறார். அதாவது மலரை தேடி செல்லுகின்ற வண்டானவனே அப்படிங்கிறார். அந்த வண்டு எழுப்பக்கூடிய அந்த ஓசையோடு சத்தம் எழுப்பக்கூடிய அந்த வண்டு ஓசையோடு சென்று மலரில் தேன் உண்ணுகின்றதைப் போல ஆண்மகன் விளங்குகின்றான் அப்படிங்கிறத இந்த பகுதியில் பதிவு செஞ்சுருக்காரு. உள்ள எதிர்பார்த்த ஓவியமே. அதாவது ஒவ்வொரு உள்ளமும் எதிர்பார்க்கக்கூடிய ஓவியமாக அதாவது இருக்கக்கூடியவன் ஆண்மகன் ஆவான். என் மடியில் பிள்ளையாய் வந்து பிறந்த பெரும்பேரே. அதாவது ஒவ்வொரு தாய் தந்தையரும் பிள்ளையாக தன்னை பெற்றது மிகப்பெரிய பேராக கருதக்கூடியவனாக விளங்கக்கூடியவனே. சின்ன மலர்வாய் சிரித்தபடி பால் குடித்தாய் கண்ணலின் சாரே கனிரசமே கண்ணுறங்கு. அதாவது உறக்கத்தின் போது எவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிருக்கார் பாருங்க. சின்ன மலர்வாயை உடையவனே, சிரித்தபடி பால் குடிப்பவனே, கண்ணலின் சாரே கனிரசமே கண்ணுறங்கு என்று பாடுகிறார். நீதி தெரியும் என்பார் நீள்கரத்தில் வாளேந்தி சாதி என்று போராடும் தக்கைகளின் நெஞ்சில் கனலேற்ற வந்த களிரே. அதாவது சாதிகள் இல்லை என்பதை எவ்வளவு ஒரு அழகாக பாரதிதாசன் இந்த கவிதை வரிகளிலே எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நீதி தெரியும் என்பார் நீள்கரத்தில் வாளேந்தி சாதி என்று போராடும் தக்கைகளின் நெஞ்சில் கனலேற்ற வந்த களிரே அப்படிங்கிறார். அதாவது அந்த மாதிரி யார் சாதியை சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எரித்துவிடு என்று கூறுவதைப் போல எடுத்துக்காட்டியுள்ளார் பாரதிதாசன். எனது மனமேறுகின்ற மகிழ்ச்சி பெருங்கடலே, தேக்கு மரம் கடைந்து செய்ததொரு தொட்டிலே, ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பெண்முகத்திலே எழுந்த புத்தம் புது நீலச் சின்னமணி கண்ணை இமைக்கவாதால் முடிவைப்பாய் என்று பாடுவது குறிப்பிடத்தக்கது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பெண்முகத்திலேயே இழைத்த புத்தம் புது நீல சின்னமணி கண்ணை இமைக்க மூடி வைப்பாய் என்று கூறுகிறார். அள்ளும் வறுமை அகற்றாமல் அம்புவிக்கு கொள்ளை நோய் போல் மதத்தை கூட்டியலும் வைதீகத்தை வேரோடு சாய்ப்பாய் அப்படிங்கிறாரு. மேலும் வைதீக வாசனையே வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்க வந்த வீரா இளவீரா அப்படின்ட்டு பாடுறாரு. வாடப்பல புரிந்த வாழ்வை விழலாக்கும் மூடப்பழக்கத்தை தீந்தென்றால் முட்டவரும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மூடப்பழக்கத்தை அடியோடு வேர் சாய்க்க உறுதுணை புரிபவனே வா அப்படின்னு சொல்லி அழைப்பது போல மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்டி வந்த ஈடற்ற தோளா இளம் தோளா கண்ணுறங்கு. இந்த மாதிரி இத்தனை செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய். இப்பொழுது நீ ஓய்விடு. இனி வரும் காலங்கள் உன்னுடைய செயலுக்கானது அப்படிங்கிறத நீ மனதில் கொண்டு இருப்பாய் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விளங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமைக்கட்டையில்
நீர் போகும் மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் சந்தமிழே கண்ணுறங்கு என்று ஒரு ஆண்மகனை பாடுவது போல செந்தமிழை ஆண்மகனாக கொண்டு அத்தனை செயல்பாடுகளுக்கும் உரியவனாக இந்த தமிழ்மொழி இருக்கிறது. இந்த தமிழ்மொழியை ஆணாக பாவித்து மிக அழகாக கவிதை வடித்துள்ளார் பாரதிதாசன். ஒரு ஆணுக்கு என்னவெல்லாம் இந்த நாட்டில் செயல்பாடுகள் உள்ளனவோ, இந்த நாட்டில் அவன் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன உள்ளனவோ அதை செந்தமிழே நீ செய்வாய் என்று